வணக்கம் நண்பர்களே. திமுக தேமுதிக கூட்டணி அமைச்சிட்டாங்க. இதுல திமுக யாருக்கு செக் வைக்குது, இல்ல தேமுதிக யாருக்கும் செக் வச்சிருக்கா? எடப்பாடி என்ன பண்ண போறாரு? அதை பத்தி தான் பேச போறோம். தேமுதிக எத்தனை மாசம் வெளிப்படையா சொன்னாங்க, எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்குது, அண்ணா திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடக்குது, திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடக்குது, எங்களுக்கு 20 சீட் வேணும், 40 சீட் வேணும், 2 ராஜ்யசபா வேணும், இப்படி எல்லாம் கேட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு டபுள் டிஜிட்னா என்ன, 10 நம்பரா இல்ல 99 அப்படி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 கொடுக்கறதே கஷ்டம் அப்படின்னு திமுகவும் அண்ணா திமுகவும் கிட்டத்தட்ட ஒதுக்கே வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் கூட்டணியை விட்டுற முடியுமா? இழுத்து பிடிச்சாங்க. திமுக கடைசியில ஏத்துக்குச்சு. என்ன ஏத்துக்குச்சு? அநேகமா டபுள் டிஜிட் கிடைச்சிடும் மாதிரி தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா சீட்டு உறுதி. ராஜ்யசபா சீட்டு இப்ப தேர்தல் வருது அல்லவா, மாநிலங்களவை தேர்தல், அதாவது எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் மார்ச் மாசம் வருது. அதுல திமுகவுடைய கோட்டால 4 சீட்டு காலியாகுது. அந்த 4 சீட்ல 1 தேமுதிக கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் கேட்டா பிரேமலதா அண்ணியார் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் ஸ்டாலின் முடிவு செய்வார். எத்தனை சீட்டுங்க அண்ணன் ஸ்டாலின் முடிவு செய்வார், என்ன கூட்டணியா கணக்குங்க அது அண்ணன் ஸ்டாலின் முடிவு செய்வார். அவ்வளவு சீக்கிரம் முடிவு செஞ்சிட முடியுமா? முடிவு இல்லாமையா வந்திருப்பாங்க. எத்தனை சீட்டு இல்லைங்க, எத்தனை சீட்டு, அப்புறம் என்ன நிதி உதவி எல்லாம் கேட்டுட்டு தானே வருவாங்க. அதெல்லாம் ஃபைனல் ஆன பிறகுதான் அண்ணா அறிவாலயத்திற்கே வண்டி போயிருக்கும். சரி, போயிட்டாங்க, கூட்டணி அமைஞ்சிருச்சு. இதுல திமுக என்ன பண்ணுதுன்னு முதல்ல பார்ப்போம். திமுக இதன் மூலம் யார் யார் வாயை அடக்கி இருக்கிறது, யார் யாருக்கு செக் வைத்திருக்கிறது. அப்புறம் இந்த கடந்த முறை 6ஆம் நம்பர் சீட் 6 சீட்ல போட்டிட்டாங்க இல்லையா, விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் இடதுசாரிகள், அவங்களுக்கு எல்லாரும் இந்த தடவை 10 வேணும், டபுள் டிஜிட் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்க முடியாது பாருங்க, தேமுதிக வந்து நின்னுருச்சு. ஆகையார தயவு செய்து 6 சீட்ல போட்டிடுங்க அப்படின்னு திமுக சொல்லிடுற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் இவங்க எல்லாருக்கும் 6 சீட்டு தான்ங்கிற மாதிரி தெரியுது. ஆனால்ங்கிறது ரொம்ப முக்கியம். தேமுதிகவை எதற்கு ஸ்டாலின் வெயிட் பண்ண வச்சாரு, எதற்கு தேமுதிக வெயிட் பண்ணுச்சு, என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது, அது மிகப்பெரிய கேள்வி. காங்கிரஸ் உடைய தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வந்துட்டு ஸ்டாலினோட பேச்சு நடத்தணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாரு. அவர் வந்து ஒரு நாள் ஆச்சு, ஆனா கொடுத்த பாடு இல்லை. அவரு காங்கிரஸ் கட்சியுடைய சில செயலாளர்கள் சில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், யாரும் வெளிப்படையாக பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னதன் மூலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருது அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. அது என்னன்னா, அரசியலுங்கிறது ஒரு நிமிடத்துல மாறக்கூடியது அல்லவா. ஆகையால என்ன டேட்டு, என்ன டிபேட்டு, என்ன பார்கென், என்ன விதமான பேரங்கள் நடக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. அவங்க கிட்டத்தட்ட 30-35 சீட் கேட்கறாங்க, ஆட்சியிலும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அது திமுக இல்லைன்னு சொல்லிருச்சு. சரி, ஒரு சீட்டால் அதிகமா கிடைக்குமா பார்த்தா அதுவும் கிட்டத்தட்ட திமுக இல்லைன்னு சொல்லிட்டதுனால மறுபடியும் தாவேகாவோட போலாமா அப்படின்னு காங்கிரஸ் உடைய சில மனங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டன. இது திமுகவுடைய மனதுக்கு தெரிந்து விட்டது. சரி, வாங்க அப்படின்னு தேமுதிகவை கூப்பிட்டாங்க. தேமுதிக வந்தால் பெரிய இழப்பில்லை. தேமுதிகவுக்கு ஒரு தமிழகம் முழுக்க பார்த்தால் ஒரு 1.5-2% வாக்கு தான் இருக்கும். சில தொகுதிகளில் அடர்த்தியா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 8000-10,000 ஓட்டு கூட இருக்கும். விருதுநகர் உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த மக்களவை தேர்தலில் விஜய் பிரபாகரன் மிகப்பெரிய டஃப் கொடுத்தாரு, ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி வந்தது. ஆகிய அந்த பகுதிகளில் சில சட்டப்பேரவை தொகுதிகள் ஜெயிக்க கூடும். அதே மாதிரி திரு விஜயகாந்த் முதல் தேர்தலில் நின்னது, அடுத்த தேர்தலில் நின்னது, முக்கியமாக விருத்தாச்சலம், இப்போ ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, இந்த பகுதிகளில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த பகுதியில் தான் அந்நியார் பிரேமலதா நிப்பாங்கிற மாதிரி தெரியுது. ஆகையால ஒரு 3-4 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான கட்சி தான், அதுவும் திமுக சேர்ந்தாங்க அப்படின்னா. ஆனால் காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா திமுக கையில 25 சீட் இருக்கும். அந்த 25 சீட்டை எப்படி பங்கு போடுவாங்கன்னா, வந்தாங்க தேமுதிக வச்சுக்கோங்க 10, கேட்கறாங்க விடுதலை சிறுத்தைகள் வச்சுக்கோங்க 8, இடதுசாரிகள் மிக பழமையான கட்சிகள் அவங்களுக்கு வச்சுக்கோங்க 8ஆம் நம்பர் 8 அப்படின்னு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நிலைமை வந்தால் திமுக கடுமையாக போராட வேண்டிய
வேண்டியது இருக்கும். காங்கிரஸுக்கு ஒரு 4% ஓட்டு சதவீதம் இருக்கலாம், வாக்கு வங்கி இருக்கலாம், அது திமுக பெரிய இழப்பு இல்லை. ஆனால் காங்கிரஸ் இருப்பதே ஒரு பலம் என்பதால் அவர்கள் சென்றால் கடுமையான ஒரு தோல்வியை, கடுமையான ஒரு போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு திமுக ரொம்ப நினைக்குது. ஆனா காங்கிரஸ் இனியும் முடிவு பண்ணல. 22ஆம் தேதிக்கு பிறகுதான் திமுக கூட்டணி அமைத்து பேச்சுவார்த்தை நடத்த போகுது. அதில் முதலில் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு 2 சீட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வாங்க 2 சீட், வாங்க 2 சீட்டுன்னு முடிச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸுக்கு இறுதியாக பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போ அவங்க மறுபடியும் முரண்டு படிச்சாங்கன்னா அவங்க நேரா தாவேக்காவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அது 50-50ங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்குங்க. நாம இது பதிவு பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கு. தேமுதிகவை ஸ்டாலின் அழைத்ததன் மூலமே காங்கிரஸ் 2 மனநிலையில் இருக்கிறது என்பதை உலகுக்கு சொல்லிவிட்டார். காங்கிரஸ் அப்போ வருவாங்களா இல்லையாங்கிற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா தேமுதிக அப்பதான் வரும். அங்கல அவங்க எல்லாம் இருந்தா, ஆனால் இந்த கூட்டணி ரொம்ப பலம் அற்ற கூட்டணியா இருக்காது. காங்கிரஸ் போயிட்டதுனால திமுக பலமற்ற கூட்டணி இருக்காது. அந்த பக்கம் கட் பண்ற அண்ணா திமுக கூட்டணி பக்கம் போனோம் அப்படின்னா தேமுதிக போனது நிச்சயமாக அண்ணா திமுக கூட்டணிக்கு வராமல் போனது ஒரு இழப்பு தான். எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப ஆசையோட காத்திருந்தார். அந்த 1% வந்ததுன்னா அதிமுக சேர்ந்தா அது 3-4% ஆயிரும். ஏன்னா ஒரு நல்ல அளவுக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும். ஏனென்றால் பாஜக இருக்கு, அன்புமணி ராமதாஸுடைய பாமக இருக்கு, அப்புறம் ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்கு. தேமுதிக வந்தால் அந்த விஜயகாந்த் பிராண்ட் வந்தது அப்படிங்கிறதுனால சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஆனா போனாங்க, நல்லா இருங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாஜக காரங்க சபிச்சு அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது இப்படி சொல்றாங்க. என்னமோ எல்லா ஆன்மாக்களையும் இவங்க மானிட்டர் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க கேப்டன் நினைச்சிருந்தா கூட போயிருக்கலாம். பழம் நழுவி பாலில் விழுமோ அப்படின்னு 2016 ஒரு நிலைமை இருந்தது அல்லவா, திரு கருணாநிதி சொல்லிட்டு இருந்தாரு, பழம் நழுவி பாலில் விழும் போல இருக்கிறது அப்படின்னு. அது இப்போதான் விழுந்திருக்கு அப்படின்னு பிரேமலதா சொல்றாங்க. ஆனா அது ஜெயிக்குமாங்கிறது தெரியல. ஆனா நிச்சயமா ஒரு எம்பி பதவி கிடைக்கும். சுதீஷ் எம்பி அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். ராஜ்யசபா எம்பி. அவர் டெல்லிக்கு போயிருவாரு. டெல்லிக்கு போனா அவர் அமைச்சர் பதவி இல்லாம இருப்பாரா? இருக்கலாமா? அப்போ திமுக அணில இருந்துகிட்டு பாஜக அமைச்சரவையில இருக்குமா? அரசியல் எதனா சாதாரணமாப்பா அப்படிங்க சொல்றது கேக்குது. அவங்க திமுக அணில ஜெயிச்சாலும் கூட தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை திமுக அதிக அளவுக்கு பெரும்பான்மை பெறாமல் இருந்து தேமுதிகவுக்கு மாநில அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படி நிலைமை வந்தால், திருமதி பிரேமலதா அன்னியார் அவர்கள் ஒரு அமைச்சர் ஆக முடியுங்கிற நிலைமையெல்லாம் வந்தா சுதீஷ் மத்தியில் அமைச்சர் ஆக மாட்டாரு. இல்ல அப்படிலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா சடால்னு அங்கேயும் அவர் சுதீஷ் அமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாஜக அது சந்தோஷம் தான். ஏன்னா எம்பி பதவி எங்கே வாங்கிட்டு வந்தா என்ன, அவங்க கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. இல்ல சரி திமுக வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு பெரிய அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதுவும் நன்றாக தெரியும் ஸ்டாலினுக்கு ரிஸ்க் தான். தேமுதிகவுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ரிஸ்க் தான். இருந்து அந்த ரிஸ்கை எடுத்திருக்கிறாரு. இதன் மூலம் கூட்டணி கட்சிகள் எல்லாருடைய வாயும் அடைத்து விட்டார். அவர் அடைக்கிறாரு இல்லையோ, கூட்டணி கட்சிகள் வாயடித்து போய்விட்டன. எடப்பாடி வாயடித்து போய்விட்டார். விடுதலை சித்தைகள், இடதுசாரிகள் எல்லாமே. நேசா திருமாவளவன் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார் என்றால், ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது காங்கிரசின் உரிமை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை திரு ஸ்டாலின் விளக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டாரு, விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காற்று ஏதோ திசையில் வீசிக்கொண்டிருக்கிறது என்பது நன்றாக புரிகிறது. செட்டில் ஆகுமா அப்படின்னு 2 நாள் தெரியும். நன்றி, வணக்கம்.